அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் 24 மணி நேரமும் உங்களை நினைத்து உருகி உருகி காதலை வெளிப்படுத்த இந்த நம்பரை இடது உள்ளங்கையில் இப்படி எழுதுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல விரும்பிய நபரை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். கரண்டா நீங்க 2 அல்லது 3 லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மெத்தடை சேர்க்க வேண்டாம். கரண்டா நீங்க எந்த மெத்தடையும் யூஸ் பண்ணல அல்லது அதிகபட்சம் 2 மெத்தட் தான் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த டெக்னிக்கையும் நீங்க சேர்க்கலாம். யாரெல்லாம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள், இந்த 2 கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்தணும். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைடு லெவல்ல இருக்கிறவங்களும் தாராளமாக இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை தான் இந்த மெத்தட்ல நம்ம பார்க்க போறோம். இந்த ஏஞ்சல் நம்பரை எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து 21 நாட்களுக்கு 21 டேஸ் இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்தணும். நடுவுல ஒரு நாள் கூட பிரேக் எடுக்க கூடாதுங்க. தொடர்ந்து 21 நாட்களும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். டைமிங்ஸ் பார்த்தோம்னா விடியற்காலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தலாம். எந்த நேரத்துல நீங்க ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதணும். எப்பவுமே நாம் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்துல நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். சோ அமைதியான நேரமாக பார்த்து இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்துங்க. உடனடியாக பலன்கள் தெரியும். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. அதாவது தினமும் நீங்க குளிச்சுட்டு தான் இந்த நம்பரை எழுதணும்னு கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்லைங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்தலாம். அதே போல நீங்க வீட்ல இருந்து ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்துல இருந்து இந்த டெக்னிக்கை பயன்படுத்திக்கலாம். முக்கியமான விஷயம், 21 நாட்களும் 21 டேஸும் பிரேக் இல்லாம இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும். பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும், அதாவது ஒவ்வொரு நம்பர்ஸ்க்குமே பார்த்தோம்னா தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. அதிலும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்ல பார்த்தோம்னா சக்தி மிக்க சில எண்களுடைய கூட்டமைப்பு இருக்கும். டபுள் டிஜிட்ல இருந்து 20 டிஜிட்ஸ் வரைக்கும் ஏஞ்சல் நம்பருடைய சீரிஸ் இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் நீங்கள் மனதார விரும்பும் நபரை எளிதாக கவர்ந்து இழுக்கக்கூடியது. யாருனே தெரியாத முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியாதுங்க. ஒன் சைடு லெவல்ல இருக்கிறவங்களாக இருந்தாலும் ஆல்ரெடி அந்த நபர் உங்களுக்கு அறிமுகமாகி இருக்கணும். குறைந்தபட்சம் அவங்களுடைய நம்பராவது உங்ககிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தாங்க இந்த மெத்தட் உங்களுக்கு பலனை கொடுக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் நம்பரை கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணால நம்ம எழுதணும். கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே இடது உள்ளங்கையில, லெஃப்ட் ஹேண்ட் உள்ளங்கையில இதை நம்ம எழுதணும். சப்போஸ் யாருக்காவது அடிபட்டிருக்கு அல்லது இடது கையில எழுத முடியாத நிலையில இருக்கிறவங்க நீங்க வலது கை, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையிலும் எழுதிக்கலாம். தவறு கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நம்பரை எழுதுவதற்கு முன்பாக நம்முடைய உணர்வு நிலை, மனநிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா, நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் நீங்க நினைக்கிறத போல உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க, பழகுறாங்கன்னா நீங்க எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை தத்ரூபமாக நீங்க கொண்டு வரணும். எத்பாவம் தத்பவதி. எப்பவுமே நம்முடைய எண்ணங்களை காட்டிலும் நம்முடைய உணர்வுகளுக்கு தாங்க அதிகமான சக்திகள் உண்டு. எதை நம்ம பாவிக்கிறோமோ அதுவாகவே நாம் ஆகிறோம். சோ உண்மையாகவே அந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட நீங்க விரும்புவதை போல நடந்துக்கிறாங்கன்னா எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அதை ஜஸ்ட் நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த கற்பனை மனதார சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கணும். இந்த ஆழமான கற்பனை தாங்க நம்முடைய ஆழ்மனதில் பதியும். அந்த சந்தோஷமான உணர்வு நிலையோட உங்களுடைய இடது கையில இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதணும்.
அதற்கு கீழே நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரையும் எழுதணும். உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் கொஞ்சம் போல்டா பெருசா எழுதியிருக்கேங்க. நீங்க கொஞ்சம் சின்ன சைஸ்ல கூட எழுதிக்கலாம். எழுத வேண்டிய நம்பர் 38567994 38567994. கட்டை விரலுக்கு கீழ்ப்பகுதியில இந்த நம்பரை நம்ம எழுதணும். இதுதாங்க சுக்கிரமேடு பகுதி. இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வழங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான், வீனஸ். அதனால தாங்க இந்த நம்பரை சுக்கிரமேடு பகுதியில நம்ம எழுதணும். அதற்கு கீழே நீங்கள் விரும்பும் அந்த நபருடைய பெயரை எழுதுங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு எப்படி வேணாலும் நீங்க எழுதலாம். இன்கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க எழுதுங்க. இனிஷியல்லாம் எழுதணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இங்கிலீஷ்ல, தமிழ்லன்னு எப்படி வேணாலும் நீங்க பெயரை எழுதலாம். எழுதி முடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த நம்பரையும் அவங்களுடைய பெயரையும் நீங்க உன்னிப்பாக நோட் பண்ணுங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ்டா, அமைதியா, சந்தோஷமான உணர்வுகளுடன் அந்த நம்பரையும் அவங்களுடைய பெயரையும் நீங்க பாருங்க. அதற்கு பிறகு உங்களுடைய வழக்கமான வேலைகள் எதுவோ அதன் மீது நீங்க கவனத்தை திருப்பணும். அல்லது உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் நீங்க கவனத்தை திருப்பணும். நைட் டைம்ல இந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்க டெக்னிக்கை முடிச்சிட்டு அமைதியா நீங்க படுத்து தூங்கிடுங்க. குறைந்தபட்சம் அரை மணி நேரம் அளவிற்கு இந்த நம்பர் உங்க கையில இருந்தாலே போதும். அதற்கு பிறகு வியர்வை பட்டோ தண்ணீர் பட்டோ அழிந்தால் பரவாயில்லைங்க. இதே போல 21 நாட்களுக்கும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும் நேரத்துல தாங்க அந்த நபரை பற்றி ஆழமாக சந்தோஷமா நீங்க நினைக்கணும். அதற்கு பிறகு அவங்க கிட்ட இருந்து போன் கால் வந்திருக்கா, மெசேஜ் வந்திருக்கா, அவங்க ஆன்லைன்ல இருக்காங்களான்னு நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாதுங்க. மெத்தடை ஃபாலோ பண்றது மட்டும் தான் நம்முடைய வேலை. மற்றதை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். சோ நீங்க ரிலாக்ஸ்டா அமைதியா இருந்தாதான் இந்த மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பலனை கொடுக்கும். சோ இப்போ நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். இன்னொரு முக்கியமான தகவலை ஷேர் பண்ண விரும்புறேங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வரும் பிப்ரவரி மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி சில பேர் நீங்க புக் பண்ணி இருக்கிறதுனால பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க தெளிவா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்துல நான் உங்களுக்கு போன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவாங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.